வணக்கம். சிங்கப்பூர் விமான நிலையத்தில் அதிரடி கைது. ஏவா வேலு அவர்கள் சிக்கினார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டு தாவேகாவின் ஆட்சி அமலுக்கு வந்த பிறகு கடந்த திமுகவின் ஆட்சியில் ஊழல் ஏவா வேலு அவர்களிடம் இருந்து தொடங்கியுள்ளது. ஏவா வேலு அவர்களது வீட்டில் சுமார் 14 மணி நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மூட்டை மூட்டையாக பணமும் ஆவணங்களும் அமெரிக்க டாலர்களும் கைப்பற்றப்பட்டது. ஏவா வேலு அவர்கள் விசாரணைக்கு எப்ப வேண்டுமானாலும் அழைக்கப்படலாம், ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பதையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது நடவடிக்கை செய்யப்படுவோம், சிறையில் அடைக்கப்படுவோம். ஏற்கனவே முன்ஜாமீன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த காரணத்தினால் நெஞ்சுவலி வந்ததாக கூறி சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு செல்ல விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர் என்று இளமை காலத்தில் செல்லாமல் முதுமை காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வரிப்பணங்களையும் சுருட்டி கொண்டு சுமார் 30,000 கோடி ஏவா வேலு அவர்களிடம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கைது வந்த பிறகு நெஞ்சு வழியாகவும் கண்ணு வழியாகவும் காது வழியாகவும் குறுக்கு வழியாகவும் தற்பொழுது பேசக்கூடிய வகையில் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இது போன்ற நாடகங்களை நாம் பார்த்தோம். நிஜத்தில் தமிழகத்தில் ஏவா வேலு அவர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வீட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்பதை தெரிவித்தனர். ஆனால் சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏவா வேலு அவர்கள். சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் நம்மால் பார்க்கப்பட்டது. ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூர் விமான நிலையத்திலேயே சுற்றி வளைக்கப்பட்டார் என்றும் தற்பொழுது சிங்கப்பூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு முன்பாக அங்குள்ள காவல் அதிகாரிகளை வைத்து கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் விஜய் அவர்களது உத்தரவின் பெயரில் சிங்கப்பூரில் உள்ள பிரதமருக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் நெருங்கிய நட்புறவு இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டின் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேகரித்து வாய்க்கு வந்ததையெல்லாம் திமுகவின் ஆட்சியில் மக்களை ஏளனமாக பேசி போடப்படாத சாலைக்கு 7 கோடி ரூபாய் சுருட்டியது டெண்டர் ஊழல் முறைகேடு என்பதை சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் மக்கள் ஒருபோதும் திமுகவின் ஆட்சியில் மக்களை ஒட்டுமொத்தமாக வஞ்சித்ததும் தரைக்குறைவாக பேசிய குறுநில மன்னர்களாக செயல்பட்டதும் ஆட்சி கவிழ்ந்த பிறகு செய்த ஊழல்கள் எல்லாமே தற்பொழுது தலைக்கு மேல் இருப்பதால் தற்பொழுது நல்ல நபர் ஆட்சியை அமைத்தால் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுவோம் என்ற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேகரித்து விஜய் அவர்களது முதல்வர் ஆட்சி தற்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏவா வேலு அவர்களது வீட்டில் நடைபெற்ற சோதனையின் முடிவில் உடனடியாக எப்பொழுது லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வீட்டிற்கு வருவார்கள், நாம் கைது செய்யப்படுவோம் என்ற தெரிந்த பிறகு நெஞ்சுவலி வந்ததாக தற்பொழுது சிங்கப்பூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுவது ஏன்? தமிழ்நாட்டில் மருத்துவமனைகள் இல்லையா? உங்களது ஆட்சியில் சிறப்பான மருத்துவமனை தமிழ்நாட்டில் இல்லையா? அப்பொழுது ஏன் நீங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தீர்கள் என்ற மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சில தகவல்களையும் நாம் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். செய்தி ஊடகங்களில் சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார், அவருக்கு மிகவும் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். ஆனால் சிங்கப்பூருக்கு சென்ற உடனே அவரை சுற்றி வளைத்துள்ளார்கள். தமிழக காவல்துறை அதிகாரிகள் மூலமாக சிங்கப்பூரில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் 2 நாட்களில் மீண்டும் அவர் தமிழ்நாட்டிற்கு திரும்புவார் என்றும் கிட்டத்தட்ட அவரது சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. என்னதான் இவர்கள் ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி நேர்மை ஆட்சி அமைந்தால் இவர்கள் செய்த ஊழல்கள் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்தில் வரும் என்று பலரும் நினைத்திருப்பார்கள். அது விஜய் அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கைது செய்யப்படலாம் என பயந்து இரவோடு இரவாக மாறு வேடத்தில் ஏவா வேலு அவர்கள் விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் இந்த தகவல் திமுகவினர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்துள்ளது. ஏவா வேலு அவர்கள் சிக்கினார். அடுத்த கணமே திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஏன் ஸ்டாலின் உள்ளிட்ட பல மூத்த தலைகளும் இதில் சிக்குவ
வந்தவர்கள் என்ற காரணத்தினால்தான் ஏவா வேலு அவர்களை எப்படியாவது சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யப்பட்டது. ஆனால் உளவுத்துறை சொன்ன அந்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சிங்கப்பூரில் உள்ள விமான நிலையத்திலேயே ஏவா வேலு அவர்களை சுற்றி வளைத்துள்ளனர். நமக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஊழல் வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடன்தான் இவர்களுக்கு நெஞ்சு வலி, குறுக்கு வலி எல்லாமே வருமோ? நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். இதற்கு முன்னால் திமுகவின் ஆட்சியில் ஒருமுறை கூட எந்த ஒரு அமைச்சர்களும் நெஞ்சுவலி வந்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கவில்லை. அதுவே மீண்டும் தற்பொழுது திமுகவின் ஆட்சியே வந்திருந்தால் இவர்களுக்கு நெஞ்சுவலி வந்திருக்குமோ? உடனடியாக பார்ட்டிகளை நடத்தி கொண்டாட்டத்தில் தான் இருந்திருப்பார்கள். நேர்மையான ஆட்சி வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஏவா வேலு போன்றவர்கள் தங்களது சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வெளிநாடுகளில் உள்ள மருத்துவமனைகளில் தங்கி கைதுக்கு பயந்து முன்ஜாமீன் பெறும் வரைக்கும் இவர்கள் சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளிலேயே தங்களது மீதி வாழ்க்கைகளையும் கழிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயம் இனி இவர்களுக்கு இடம் கிடையாது. உடனடியாக 2 நாட்களில் மீண்டும் கைது நடவடிக்கை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு அவர்களது சொத்து பட்டியல்கள், வருமானத்திற்கு அதிகமான உள்ள சொத்துக்களை என்ன செய்யலாம், குழந்தைகளின் படிப்பிற்காக செலவு செய்யலாமா, தரமான மருத்துவமனையை உருவாக்கலாமா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் மிகவும் அரசியலில் நிச்சயமாக ஒட்டுமொத்தமான அரசியலில் மூத்த அரசியல்வாதிகளையே சட்டப்பேரவையில் கதறவிட்டது போல தமிழ்நாட்டில் இனி முதல்வர் விஜய் அவர்களை பற்றி எந்த ஒரு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் அவதூறாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூர் சென்ற அடுத்த கணமே தமிழ்நாட்டில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்களை பற்றி அவதூறாக பேசியது, பொதுமேடையில் பேசியது. ஏவா வேலு அவர்கள் எப்படி கைதுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடினாரோ அதேபோல ஏவா வேலு அவர்களைப் போலவே அனிதா ராதாகிருஷ்ணனும் முன்ஜாமீன் பெறுவதற்கு நீதிமன்றத்திற்கு சென்றார். ஆனால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் இன்று மதியம் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது நடவடிக்கை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்களை பொதுவெளியில் தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை பேசுவது முறையல்ல. தற்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது நடவடிக்கை மற்ற திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நண்பர்களே, ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு முன்பாகவே விமான நிலையத்தில் சுற்றி வளைத்துள்ள ஏவா வேலு அவர்களை சிங்கப்பூர் காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டால் அவரை நிச்சயமாக சொத்துக்கள், வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் சுமார் 30,000 கோடியே என்ன செய்யலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். முதல்வர் விஜய் அவர்களது 50 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.